ஏய், குரலி கிட்ட காட்டுறீங்களா 2 பேரும் சேர்ந்து? இல்ல. ஏய், வீட்டு பெரியவங்க நாங்க இருக்கோம்ல, எங்க கிட்ட ஒரு வார்த்தை சொல்லாம எதுக்கு மாப்பிள்ளையும் அண்ணியும் கோயிலுக்கு வர வச்சிருக்கீங்க? அஜெண்டா. அப்போ மாப்பிள்ளைய வர வச்சிருக்கீங்க அப்படிதானே? ராஜதந்திரம் எல்லாமே நினைச்சேன். என்ன பண்றது? என்ன பண்றா பாப்பா? தெரியலையே. என்ன பயந்துட்டீங்களா? அம்மாவுக்கு சாமி வருமா? அதெல்லாம் வராது. பட் அம்மனை பார்த்தா போதும், ஆட்டோமேட்டிக்கா அருள் வந்துடும். அம்மா வர்றதுக்கு டைம் ஆகும். நம்ம போலாமா? இப்படி காலகட்டத்துல கோவிலுக்குலாம் வந்து ரொம்ப நாள் ஆச்சு. இதுவும் ஒரு மாதிரி நல்லா தான் இருக்கு. கல்யாணத்தை பத்தி பேசுறதுக்கு வர சொல்லுங்க. வேற ஒரு விஷயத்துக்காக தான் பேச வர சொல்லுங்க. நாங்களே எக்ஸ்பெக்ட் பண்ணாம அத்தை வேற கூட வந்துட்டாங்க. சரி, இன்னொரு நாள் பேசிக்கலாம்னு சொல்லி உங்களுக்கு கால் பண்ணா நீங்க போன் எடுக்கல. சொல்லிட்டேன், பட் கூட வருவாங்கன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஐம் வெரி சாரி. இல்ல, பரவாயில்ல. ஆக்சுவலா நீங்க என்ன பேசணும்னு நினைச்சீங்க? அது அரசிக்கு திடீர்னு கல்யாண ஏற்பாடுலாம் பண்ணிட்டாங்க. ஓ, அரசிக்கு அப்போ கல்யாணத்துல விருப்பம் இல்லையா? அப்படிதான் இல்ல. கல்யாணத்தை இம்புட்டு சீக்கிரம் ஃபிக்ஸ் பண்ணுவாங்கன்னு யாரும் எதிர்பார்க்கல. மாமா வேற ஒரு முடிவு பண்ணி நீங்க சம்மதிக்கணும். இப்ப படிக்கிற காலேஜ்ல படிச்சாலும் சரி, இல்ல உங்க ஊருக்கு கூட்டிட்டு போய் டிரான்ஸ்பர் வாங்கி படிச்சாலும் சரி, அது மட்டும் அரசி படிக்கணும். இதை பேசாத என்ன வர சொன்னீங்களா? ஆமா. என்னடி உங்க பிளான்? கல்யாணத்தை ஏதாவது நிப்பாட்ட போறீங்களா? இல்ல, இது பாரு, கல்யாணத்தை நிறுத்திட்டு உங்க அண்ணன் அந்த கோயிலுக்கு அரசு கல்யாணம் பண்ணி வைக்கலாம்னு பிளான் பண்றீங்களா? அவ்வளவு கேவலமான விஷயத்த நான் செய்வேனா? அப்ப என்னதான் உங்க பிளானு? ஒரு பிளானும் இல்லது. ஏய், போலீஸ் சொல்லாத, கொண்டுடுவேன். நீங்க காலையிலேயே கோயிலுக்கு போறோம்னு சொன்னதுமே எனக்கு